இந்து சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் சைவர்களின் முதன்மை கடவுளாக போற்றப்படுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் அவர் செய்வதாக சைவ சித்தாந்தம் கூறுகிறது. சிவபெருமானின் கதைகள் அவரது பெருமைகளையும் குணங்களையும் அற்புதங்களையும் விளக்குகின்றன. சில முக்கியமான கதைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. அடிமுடி தேடிய கதை. லிங்கோத்பவர் கதை. படைப்பு கடவுளான பிரம்மாவும் காத்தல் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் செய்தனர். அவர்களின் செருக்கு அடங்க சிவபெருமான் ஒரு அனல் பிழம்பாக நெருப்புத் தூணாக வானத்திற்கும் பூமிக்குமிடையே தோன்றினார். அந்த நெருப்பின் அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வருகிறாரோ அவரே பெரியவர் என்று சிவபெருமான் கூறினார். பிரம்மன் அன்னப்பறவை உருவமெடுத்து நெருப்பின் முடியைக் காண வானை நோக்கி பறந்தார். விஷ்ணு வராகம் பன்றி உருவமெடுத்து நெருப்பின் அடியைக் காண பூமிக்கு கீழே சென்றார். பல காலம் தேடியும் இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. பிரம்மன் தான் முடியை கண்டதாக ஒரு தாழம்பூவை சாட்சிக்கு வைத்து பொய் கூறினார். ஆனால் விஷ்ணுவால் அடியை காண முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். அப்போது சிவபெருமான் அனல் பிழம்பிலிருந்து வெளிப்பட்டு நான் ஆதி அந்தம் இல்லாதவன் என்று கூறி பிரம்மனின் பொய்மையை உணர்த்தி அவருக்கு தனி வழிபாடுகள் இருக்காது என்று சாபமிட்டார். விஷ்ணுவின் நேர்மையை போற்றி அவருக்கு வரமளித்தார். இந்த கதை சிவபெருமானின் எல்லையற்ற தன்மையை உணர்த்துகிறது. 2. திருவிளையாடல் புராண கதைகள். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் காலத்தில் சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தினார். அவை திருவிளையாடற் புராணம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. அதில் சில. மண் சுமந்த கதை. வைகை ஆற்றுக்கு கரை கட்டும் பணி நடந்தபோது ஒரு மூதாட்டியின் கூலிக்கு இறைவன் ஒரு கூலியாளாக வந்து மண் சுமந்து பணி செய்தார். மன்னன் பிரம்பால் அடித்தபோது அந்த அடி உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் மன்னனுக்கும் இறைவனுக்கும் பட்டதாக கூறப்படும் கதை இறைவனின் கருணையை உணர்த்துகிறது. பிட்டுக்கு மண் சுமந்த கதை. மற்றொரு கதைப்படி பிட்டு விற்கும் மூதாட்டிக்கு உதவ சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. நாரைக்கு முக்தி அளித்த கதை. வைகை ஆற்றில் மீன் பிடிப்பதிலிருந்து நாரைகளை காப்பதற்காக சிவபெருமான் ஒரு நாரைக்கு முக்தி அளித்தார். 3. தக்ஷனின் யாகமும் தாக்ஷாயணியின் தியாகமும். பிரம்மாவின் மகனான தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்தினான். அதில் பிரம்மா விஷ்ணு உட்பட அனைத்து தேவர்களையும் அழைத்தான். ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை. தக்ஷனின் மகளும் சிவபெருமானின் மனைவியுமான தாட்சாயணி சதிதேவி தந்தையின் மீது கொண்ட பாசத்தால் அழைக்காமலேயே யாகத்திற்குச் சென்றார். அங்கு தக்ஷன் சிவபெருமானை அவமதித்து பேசினான். அதை கேட்ட தாட்சாயணி கோபமடைந்து தந்தை தன்னையும் தன் கணவரையும் அவமதித்ததால் யாக நெருப்பில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டார். இதை கேட்ட சிவபெருமான் கோபத்தின் உச்சியில் வீரபத்திரர், பத்ரகாளி ஆகியோரை உருவாக்கி தக்ஷனின் யாகத்தை அழித்து அவனை தலையை கொய்து அழித்தார். பின்னர் தாட்சாயணியின் உடலை எடுத்துக்கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார். இதனால் உலகம் அழிவுறும் நிலைக்குச் சென்றது. அப்போது விஷ்ணு தன் சக்கரத்தால் தாட்சாயணி